இப்பவும் பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? கொஞ்சம் அதாவது அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க, கௌதம் கம்பீரும் சரி, விராட் கோலியும் சரி, ஐ குட் see that. பட் அந்த ஒரு ஃபுல் பாண்டிங்னு இல்ல, ஒரு சின்ன கிரட்ஜ் என்னால பார்க்க முடியுது, மைல்டா பார்க்க அதான் முடியுது. எந்த விஷயத்துல பார்க்க முடியுது உங்களா? பஸ் அதுதான் நான் சொல்றேனே, இவங்களுடைய பர்టిక్యులரா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் அது செய்த ஒட்டுமொத்த டீம் நேற்று செமையா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல. ரோஹித் சர்மாக்கும் கோலிக்குமே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டெஸ்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அதை நான் என்னைக்குமே உங்ககிட்ட டினைன் பண்ணேன். எனக்கு என்னவோ அந்த விஷயத்துல அப்படி ஒரு தாட் இல்லை. லாஸ்ட் பிஜிடி டெஸ்ட்ல ரோஹித் சர்மாவும் கோலிக்கும் இருந்த அந்த ஒரு பாண்டிங், டீம்ல மொத்தம் அந்த பாண்டிங், முக்கியமா ராகுல் டிராவிட். அப்கோர்ஸ் ராகுல் டிராவிட் ஒரு கப் கூட அன்பார்ச்சுனேட்லி அவர் ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், கப்பு ஜெயிச்சவனையும் கோலி கையை பிடிச்சி எடுத்து ராகுல் டிராவிட கூட்டு வந்து நீ கப்பை லிஃப்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்ன அந்த மொமெண்ட்லாம் பார்த்தோம். கம்பீரையா யாருமே ஒரு இடத்துல உங்களுக்கு புரியுதா? இது இருக்குங்கிறத என்னால பார்க்க முடியுது. இது இருக்க கூடாதுங்கிற எண்ணத்தை சொல்லி சார், அது T20 வேர்ல்ட் கப் டிராவிடோட லாஸ்ட் கோச்சா இருக்கிற ஒரு டோர்னமெண்ட்ல அவர் கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. கோச்சா கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த டயத்துல அவர் கூப்பிட்டு பிரைஸ் பண்ற விஷயத்த அவங்க பண்ணாங்க. அதுவும் இதுவும் எப்படி ஈக்குவலா இருக்கும்? ஈக்குவல் தான் பாஸ். அது அவருக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு லாஸ்ட் டோர்னமெண்ட், இது ஃபர்ஸ்ட் ஃபார் கௌதம் கம்பீர் ஆஸ் அ கோச். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு கிரிட்டிசைசேஷன் அவரும் தாங்கினாரு, எவ்வளவு டெஸ்ட் மேட்சஸ் தோத்தோம்.